சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கி ஓடிபி வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இன்னைக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதுவும் நீதிபதி மாண்புமிகு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வில் சென்று இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள். நான் அதை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். வழக்கமாகவே இருக்கக்கூடிய ஒரு கருத்து, அதிமுகவோட லீகல் விங்கு வேஸ்ட்டு, திமுக லீகல் விங்கு பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படின்னு எனக்கும் இந்த கருத்து இருந்தது. டிஎம்கே லீகல், ஏன்னா அவங்க கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு வேலுமணி, தங்கமணி மீது, எடப்பாடி மீதே பல்வேறு ஊழல் வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடர்ந்தார்கள். அதனால் நானும் அந்த மாதிரியான ஒரு கருத்துருவில் இருந்தேன். ஆனால் இருந்ததிலே டிஎம்கே லீகல் விங் தான் மொக்க என்பது இந்த 4 ஆண்டு காலத்தில் தெரிந்து விட்டது. டிஎம்கே லீகல் விங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அண்ணன் செந்தில் பாலாஜி எப்படி போய் கரூரில் முடக்கி வைப்பார்களா? ஐடியா கொடுத்து கேஸை காம்பவுண்ட் பண்ணுங்கள், விட்டுங்க, துட்டு கொடுத்தவனுக்கு துட்டை திருப்பி கொடுத்துட்டு ஐயா நான் கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு கோர்ட்லேயே சொல்ல வைக்கலாம் சார்னு சொல்லி அந்த மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணதே பிரச்சனையாகி உச்சநீதிமன்றம் வரை சென்று இன்று அவர் அமைச்சராக முடியாமல் வழக்கை எதிர்நோக்குவதற்கு முக்கியமான காரணம் திமுகவின் வழக்கறிஞர் அணி, குறிப்பாக திரு வில்சன். இதுபோல் திமுக அரசு சந்தித்த பல்வேறு பின்னடைவுகளுக்கு திமுகவோட வழக்கறிஞர் அணி ஒரு முக்கிய காரணம். அதே போல் அதிமுகவோட லீகல் விங்கு வீக்குன்ற ஒரு போக்கு இருந்துச்சு. நானும் அப்படி நம்பிக்கொண்டிருந்தேன். உண்மையிலே இந்த 4 ஆண்டு காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வழக்கறிஞர் அணி பிரமாதமாக வேலையை செய்திருக்கிறது. அதற்கான விடை தெரிகிறது. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் இதே எஸ்.எம். சுப்பிரமணியம் பெஞ்சு முன்னாடி பிஐஎல் மூவ் பண்ணி அதை புலனாய்வை உறுதி செய்தது அதிமுக. திருபுவன வழக்கிலையும் இந்த அஜித்குமார் கஸ்டடியில் டெத்துலையும் அவர்கள் தான் வழக்கு உடனடியாக தாக்கல் செய்தார்கள். அதே போல் இப்போ ஹென்ரி டிஃபன் ஆர்கியூ பண்ணுறார். பெட்டிஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஏடிஎம்கே ஆர்கியூ பண்ணது மிஸ்டர் ஹென்ரி டிஃபன். அவரே சொன்னார்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதில் பெட்டிஷனரோட அவர்மெண்ட்ஸை தான் நான் பேசினேன் அப்படின்ட்டு சொன்னார். அதே போல் இப்போது பார்த்தீர்கள் என்றால் இந்த ஓடிபி விவகாரத்தை அதிமுக கையில் எடுத்து அற்புதமான ஒரு உத்தரவை பெற்றிருக்கிறார்கள். நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு முன்பு வந்திருக்கிறது. என்ன கிரவுண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா, ஏன் இந்த ஏடிஎம்கேயோட லீகல் விங்கு ஸ்ட்ராங்குன்னு நான் சொல்கிறேன்னா, ஏடிஎம்கே லீகல் விங்கு இந்த 4.5 ஆண்டுகளாக பார்த்தது போல் வேறு எந்த அரசியல் கட்சியோட லீகல் விங்கும் பார்த்துருக்காது. அதற்கு காரணம் திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தொடுத்த வழக்குகள். அது எல்லாத்தையும் பார்த்தது அண்ணன் திரு சி.வி. சண்முகம் மற்றும் அவர்களுடைய வழக்கறிஞர் அணி தான். அவ்வளவு கேஸில் திருப்பி பெட்டிஷன் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெட்டலை தொடர்பான வழக்குகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த ஓடிபி கேஸு பார்க்கலாம். இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வீடு வீடாக போய் திமுக உறுப்பினர் சேர்க்கை பண்ணுறாங்க, ஓடிபி வாங்குறாங்க. திஸ் இஸ் வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி ஆஃப் டேட்டா. ரைட் டு ப்ரைவசி என்பது ஆர்டிகிள் 21 கீழே ஃபண்டமெண்டல் ரைட் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த ஓடிபி வாங்கி இந்த டேட்டா வாங்குறாங்களே, ஃபோன் நம்பர்லாம், இதெல்லாம் பாதுகாப்பாக இவங்க வச்சுருப்பாங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த ஓடிபியை வாங்கி எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. இவர்கள் இந்த ஓடிபியை வாங்கி இவன் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறானான்னு கண்காணிக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குன்னு கிரவுண்டை ரைஸ் பண்ணோன்னே எஸ்.எம். சுப்பிரமணியம் கன்வின்ஸ் எடுத்த உடனே ஓடிபி வாங்காமல் மெம்பர்ஷிப் சேருன்ட்டார். சொன்ன உடனே இமீடியட்டாக அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. In the present case, door-to-door data collection is carried out and a membership drive is conducted. But how this data is stored and processed and the implications on the right to privacy of the voter, including right to privacy of the political affiliation, also ought to be examined. வாக்காளருடைய ரைட் டு பிரைவசி மற்றும் வாக்காளர் எந்த கட்சியோடு இருக்கிறார் என்பதும் பிரைவசின்றார். நான் இப்போ ஒரு கட்சியில் இருக்கிறேன்னா அது அவனோட பிரைவசி, அதுக்கான பாதுகாப்பை நீ உறுதி செஞ்சான்றாரு. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, சூப்பரான மேட்ரு. நீங்கள் பெரிய கட்சி வீடு வீடாக ஆள் அனுப்பிச்சு நீங்கள் டேட்டா சேகரிக்கிறீங்க, சின்ன கட்சியால் இப்படி பண்ண முடியாது. அப்போ பணக்கார கட்சி இதை பண்ணிடுச்சுன்னா தேர்தல் எப்படி சமத்துவமாக நடக்கும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். கரெக்டு தானே? இப்போ நம்ம அதிபர் கட்சியால் பண்ண முடியுமாப்பா? உங்கள் கட்சி முடியாது. வசூல் வேணால் பண்ணலாம், வீடு வீடாக போய் ஓடிபி கலெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் போயிடுதுன்றா இட்ஸ் அ வெரி வேலிட் கிரவுண்ட். அதுதான் ஒரு ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியத்திட்ட என்னிடம் இப்போ எனக்கு ரொம்ப பிடித்தது. இன்றைய நவீன யுகத்தில் அரசியல் கட்சிகள் டிஜிட்டல் முறையில் வாக்காளர்களின் விவரங்களை சேகரிக்கின்றன. இப்படி சேகரிப்பது சரியா? சேகரிக்கப்பட்ட இந்த விவரங்கள் எப்படி பாதுகாத்து வைக்கப்படுகின்றன என்பதற்கு ஒரு வழிமுறையை உருவாக்க வேண்டும். ரிஃபார்ம் பண்ணுறாரு. இது ஒரு மெத்தடை ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன். நாம் ஒரு கம்பெனியை பதிவு செஞ்சோம் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பதிவு செஞ்ச மறுநாள்லேருந்து எங்கள் பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்ட்டு ஒரு வாரத்துக்கு ஃபோன் வந்துச்சா? ஃபோனு, மெசேஜஸ்ஸு, ஸ்டாம்ப்பு ரெடி பண்ணுங்கள், ஆடிட்டர் பண்ணுங்கள், எங்ககிட்ட ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் இருக்காங்க வந்துச்சா? 200 மெயில் வந்துச்சு. வெப்சைட் ஓப்பன் பண்ணி தரேன், லோகோ டிசைன் பண்ணி தரேன், லீகல் அட்வைஸ் பண்ணுறேன்ட்டு வந்துச்சா? நான் ஆர்ஓசியில் பதிவு பண்ணது எப்படி ஊருக்கே எப்படி தெரியுது? டேட்டாவை எடுத்து கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இதுதான் டேட்டா ப்ரைவசி.
அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியம் ரைஸ் பண்ணிக்கிறது முக்கியமான கொஸ்டின். ஒட்டு மொத்தமாக அவங்களே 1 கோடி பேர் தாண்டிட்டோன்றாங்க. இந்த 1 கோடி பேரோட டேட்டாவை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோன்ட்டு ஏதாவது கேரண்டி இருக்கா? ஆதார் டேட்டாவே லீக் ஆகிட்டு இருக்கு, டார்க் நெட்டில் வித்துக்கிட்டு இருக்கலாம் ஆதார் டேட்டாவை. இப்போது சில கடைகளுக்கு போனாலும் உங்களோட தொலைபேசி எண்களை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாகவே வந்துகிட்டு இருக்குதா எஸ்எம்எஸ், இதை வாங்கு அதை வாங்குன்னு. அப்போ வேர் இஸ் ப்ரைவசி? ஸோ இதை சரி பண்ணணும். அரசியல் கட்சிகள் இதை உறுதி செய்ய வேண்டும். இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அரசு வழக்கறிஞர் சார் இவங்க திமுக மெம்பர்ஷிப்பு சேர்க்குறாங்க சார், அரசுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னோன்னே நீங்கள் திமுக வழக்கறிஞரா அரசு வழக்கறிஞரா கேட்குறாரு ஜட்ஜு. கரெக்டு தானே? அரசுக்கு என்ன ரோலு? அரசுக்கு நாங்கள் இதில் ரோலே வரல, இது கட்சி சம்மந்தமானது, நீ எதுக்கு நீ ஏன் பேசுகிற என்று கேள்வி எழுப்புகிறார். எழுப்பிட்டு இமீடியட்டாக ஸ்டே கொடுத்துட்டாரு. அவரோடு அமர்ந்திருந்த ஜஸ்டிஸ் மரியா கிளேட் என்ற இன்னொரு நீதிபதி அவங்க தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறது என்பதை கேட்டுவிட்டு தான் தடையாணை பிறப்பிக்க வேண்டும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் டெம்பரவரியாக அவர்கள் பதில் சொல்வது வரை, எதிர்த்தரப்பு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்லும் வரை இந்த தடை நீடிக்கட்டும். சார் நேற்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் வந்துட்டு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்காரு சார். எதுக்காக சார் மன்னிப்பு கேட்டிருக்காரு? நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசினோம். ஜஸ்டிஸ் பட்டு தேவானந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த கருணை அடிப்படையில் வேலை கேட்டு வருபவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் பணி நியமனங்களை வழங்குவது தொடர்பாக ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று நீதிபதி திரு பட்டு தேவானந்த் அவர்கள் ஒரு உத்தரவை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 19 செப்டம்பர் 2023 அன்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவை தலைமைச் செயலாளர் நிறைவேற்றவில்லை. அதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டு அப்போதைய தலைமைச் செயலாளர் இப்போதைய தலைமைச் செயலாளர் 2 பேரும் வாருங்கள், நீதிமன்றத்தில் வாருங்கள் என்று சொன்னபோது பழைய சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் சிவதாஸ் மீனா அண்டு ப்ரெசன்ட் சீஃப் செக்ரட்டரி திரு முருகானந்தம் ஆகிய 2 பேரும் வந்தப்போ நீதிபதி அவங்கள பார்த்து சொல்கிறாரு, தலைமைச் செயலாளர்களே நீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லை என்றால் யார் மதிப்பார்கள்? இன்றைக்கி முருகானந்தம் நிற்கிறாரு, இவர் ப்ரெசன்ட் சீஃப் செக்ரட்டரி. இந்த ஆர்டர் போடும்போது சீஃப் செக்ரட்டரியாக இருந்தது சிவதாஸ் மீனா. அவர் நிறைவேற்றிருந்தான்னா முருகானந்தம் இன்றைக்கி நிற்க வேண்டிய தேவையில்லை. இதே கோர்ட்டு நானே சிவதாஸ் மீனாவை பாராட்டியிருக்கிறேன். எதற்கென்றால் நீதிமன்ற உத்தரவுகளை எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும், எப்படி உறுதியாக பின்பற்ற வேண்டும், தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று சிவதாஸ் மீனா தான் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அனைத்து துறைகளுக்கு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார். அப்போது நான் பாராட்டினேன். அவர் சுற்றறிக்கை அவரே மதிக்கல. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது கவர்மெண்ட்டு. இது இவ்வளோ ஒரு ரொம்ப செம்மையாக வேலை செய்து கிழித்த லட்சணத்துக்காக சிவதாஸ் மீனாவுக்கு பாஷ்யத்தோட ஏஜென்ட்டாக மன்னிக்கணும், ரெரா சேர்மனாக வேலை செய்வதற்கு இப்போது ஒரு கூடுதல் பதவியை வழங்கி அழகுபடுத்துகிறது இந்த அரசு. சொல்லிவிட்டு கண்டெம்ப்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது அசிங்கமாக இல்லை? 2 வாரத்துக்கு முன்னாடி குமரகுருபரன் வரிசையாக அதிகாரிங்க போய் நின்றுட்டுருக்காங்க, தெரியுதா? இது அவசியமாக? இதெல்லாம் சர்க்குலர் போட்டிருக்காருல, சிவதாஸ் மீனா போட்டிருக்காருல, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இவரே ஃபாலோ பண்ணலன்னா அவ்வளோ அலட்சியம். நீதிமன்றம் ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும், உனக்குலாம் எதுக்கியா பதவின்னு.